குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு. வெளியில் ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தோம், வந்துட்டோம். அவரை நடைபாதை பயணம் முடிஞ்சு இன்று காலை ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலம்புல அவர் வரப்போகிறாரு. அங்கே போய் அவரை எல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு ஒரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டு வந்தாச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகான மார்கழி பிரம்ம முகூர்த்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் மரம்பேரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். மார்கழியினோட 5ஆம் நாள், அதாவது மார்கழியினது ஜனவரி 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. 5ஆம் நாள் ஜனவரி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. 21ஆம் நாள், அதாவது மார்கழி 21 நகரத்தார் பிள்ளையார் நோன்பு சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்குரிய அந்த சஷ்டி விரதம். இப்போ எல்லோரும் வேல்மாறல் எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க. எல்லா இதுவுமே நம்மளோட கஷ்டங்கள் தீந்துடும். அதே மாதிரி நான் உங்களுக்கு சேலத்தில் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ, என்ன இது வேணுமோ சொல்லுங்கள். ஒரு தெய்வாம்சம் பொருந்திய வீடு கூட தான், ஓட்டு வீடு தான், சாரதா காலேஜுக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த உதவி தேவையோ சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 5/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை 2025 சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்த குரு கவசம், எவ்வளவோ இருக்குது. நாம் எப்பயும் வேல்மாறல் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை படிங்க. தேசிய பறவைகள் தினம். நாம் நம்மளால் முடிந்தது அந்த பறவைகளுக்கு உணவு கொடுங்கள். அதாவது குருவி, காக்கா, எந்த பறவையாக இருந்தாலும் உணவு கொடுங்கள். நம்ம வீட்டில் எப்பொழுதும் கொடுங்க. கால்நடைகள், நாய், பூனை, அதுகளுக்கு ஒரு கொடுங்க. எறும்புகளுக்கு ஏதாவது அந்த அரிசி மாவு ஏதோ ஒன்று உங்களால் முடிந்தது. அதாவது மரத்திற்கு தண்ணி ஊற்றுங்கள், மரங்களுக்கு தண்ணி ஊற்றுங்கள். அதனால் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடியும் பொழுது செய்யுங்க. மரம், செடி, கொடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்க. அமைதியில்தான் உயர்வு உள்ளது, பகையில் அல்ல. சந்திராசிரமம் ஆயில்யம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். திதி சஷ்டி திதி. ராசி பலன்: மேஷம் பொறுமை, ரிஷபம் நன்மை, மிதுனம் போட்டி, கடகம் அச்சம், சிம்மம் வெற்றி, கன்னி ஆதரவு, துலாம் தனம், விருச்சிகம் நிம்மதி, தனுசு கவலை கவனம், மகரம் உற்சாகம், கும்பம் பிரீத்தி, மீனம் ஆக்கம். ஓகேங்க. ராகு காலம் 4:30 to 6. எப்பொழுதுமே ராகுகால பூஜை நம்ம செய்வோம். அதாவது வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதை நீங்கள் செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த மார்கழி மாத தனுர் மாத பூஜையும் இருக்குது. நாளையே விசேஷங்கள். வாய்மையில் மிக நெருங்கிய நண்பனாக இருப்பது அச்சமின்மையே. இது என்னமா போட்டிருக்காங்க, புரிய மாட்டேங்குது. நாளையே விசேஷங்கள். சப்தமி திதி. எல்லா பெருமாள் கோயில்லையும் விசேஷம், சிவன் கோயிலில் விசேஷம், எல்லா கோயிலுமே பிரம்ம முகூர்த்த பூஜை. இந்த மார்கழி மாத பூஜை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நான் இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எல்லாருக்குமே தெரியும்.
அபிராமி அந்தாதி அபிராமி அம்மை பதிகம். அபிராமி அம்மை பதிகம். கங்கையொடு தும்பையும் அணிந்தவர் வியங்கு கலாமதியை நிகர் வதனமுங் கருணை பொலி விழிகளும் விண்முகில்கள் வெளிரென காட்டிய கருங்கூந்தலும் சங்கையில்லாது ஒளிரும் மாங்கல்ய தாரணம் தங்குமணி மிடரு மிக்க சதுர் பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கு கர நலமும் விலரணியும் அறவும் கலையாத கல்வியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதை சொல்லணும்னு ரொம்ப நாளாக இருந்தேன். அதை இன்னைக்கு இது பண்ணுறேன். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அவ்வளவு நல்லா இருக்கும். அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க, அவ்வளவு நல்லது. ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை பாராயணம் பண்ணுங்க, அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதனால் நம்ம அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு இதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எல்லாம் தெய்வத்தினோட இது பண்ணி நம்ம மீண்டு வந்துடுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். சேலத்தில் உங்களுக்கு எந்த உதவி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அதே மாதிரி இப்போ அந்த ஒரு வீடு ஒரு விற்பனைக்கு இருக்குது. தெய்வாம்சம் பொருந்திய வீடு தான். 1000 சதுரடி. சாரதா காலேஜுக்கிட்ட. நமக்கு லேண்ட் வேல்யூ தான் 60 லட்ச ரூபா சொல்லிட்டு இப்போ 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. வேறு ஒரு சில இடமும் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஏதாவது ஒன்று, அதாவது நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்தாச்சு.